இது வந்து அண்ணன், இது வந்து தம்பி. அடுப்பு சூப்பராக பிடிச்சி நல்லா இப்படி எரியுது பாருங்க. இப்போ மறுபடியும் இதை திருப்பி அடுத்தது வெங்காயம் பஜ்ஜி வெந்தாச்சு. இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. சூடான சுவையான பஜ்ஜி தயாராகிறது பாருங்க. எண்ணெயில் இறக்கி விட்டு. மேடம் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வெல்கம் டு கோலி சோடா சமையல். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பஜ்ஜி வகைகள். அதாவது மிளகு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவுனால அதனால ஸ்கூல் வாசலில் பஜ்ஜி கடை போட போகிறீங்க. ஐட்டம் வச்சுருக்கீங்க, வாங்க காட்டுங்க. போங்க போங்க போங்க. மக்கள் காட்டினா தெரியும் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா. இது என்ன ஐட்டம்? இது வந்து பஜ்ஜி மிளகா. பஜ்ஜி மிளகா கிழங்கு. இதுலேயே ஒரு பஜ்ஜி. இது வெங்காயம். வெங்காயத்தில் ஒரு பஜ்ஜி. 3-4 வகை பஜ்ஜி செய்ய போகிறேன் இன்னைக்கு. சரி. இது ஆயில், இது பெருங்காய பவுடர், கடலை மாவு. விறகு அடுப்பில் தான் பஜ்ஜி பண்ண போகிறேன். ஓகே சூப்பர். விறகு இருக்குது. நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. நம்ம என்ன செய்யணும், முதல்ல வந்து இந்த பஜ்ஜிக்கு உள்ள உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? வெங்காயத்தை வந்து தோலெல்லாம் எடுத்துடணும். நாங்கள் எப்பவுமே சின்னதாக கட் பண்ணி வீட்டில் போடுவோம் சிம்பிளாக. இது வந்து ஹோட்டல் டைப். நீங்கள் பெரிய வெங்காயமாக கட் பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும். வெங்காயம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு கிங் சைஸாக இருக்குது. ஆமாம், இது வந்து 2 உருளைக்கிழங்குக்கு சமம். அதனால் இதை முதல்ல தோலெல்லாம் நீட்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு கழுவிட்டேன். அப்புறமா ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். பார்த்துங்க, இதான் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணுறாங்க. பார்த்துக்குங்க, இது மாதிரி தான் மெலிசா அருமையாக கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்காங்க. நீளமாட்ட ஒரு பஜ்ஜி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு நீளமாக பஜ்ஜா. போண்டாக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் போண்டா. கார போண்டாவா? ஆமாம், கொஞ்சம் காரமாக இருக்கும். இது வந்து அண்ணன், இது வந்து தம்பி. இது எல்லாமே நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இதோட தோல் வந்து செடிக்கு போட்டுக்கோங்க. செடிக்கு போட்டாங்க, உரமாயிடுச்சு. நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. நீ அடுத்தது பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ரெடி பண்ணிவிடுவேன் பஜ்ஜி மாவு. இது வந்து 1 கப்பு அளவு. இது வந்து ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கு உப்பு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஷ்மீர் சில்லி. எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால நான் 2 ஸ்பூன் நிறைய போட்டு. கொஞ்சமாக பெப்பர் பவுடர். உப்பு காரம் இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க. பெருங்காய பொடி அது கொஞ்சம் தேவைக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஓகே தான். ஆமாம். இப்போது இதுதான் கரெக்டான பக்குவம். இட்லி மாவு மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. மக்களே, அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். மொத்தம் 3 அடுப்பு இருக்குது பாருங்கள். இவர் தான் அண்ணன் சுடு தண்ணி போடுறதுக்கு. இது தம்பி சமையல் பண்ணுறதுக்கு. ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தங்கச்சி அடுப்பு இங்கே இருக்குது பாருங்கள். இதான் தங்கச்சி. வந்து சில மிளகா வந்து கடையில் மேல் பக்கம் சாப்பிடவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 2ஆக கீறிட்டு இந்த மாதிரி கீறணும். இப்படி கீறிட்டு இதை தண்ணிக்குள்ளே அப்படி போடணும்.
போட்டு லேசாக ஒரு கொதி வரும்ல அந்த அளவுக்கு வேக விடணும். அதாவது பெரிய மிளகாவை ரெண்டாக பொழந்துக்கணும். பொழந்து அப்படியே தண்ணியில் போட்டுக்கணும். அப்போதான் இது வந்து சாப்பிடும்போது சாப்பிட்ருவாங்க. இது நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது இது என்னது மசாலா மட்டும் அந்த பஜ்ஜி மாவு மட்டும் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. மிச்சம் உள்ளதெல்லாம் என்ன செய்யும், இது வந்து வேஸ்ட்டாக தூர போட்டுருவாங்க. அதை நானே போட்டிருக்கேன். அதனால தான் இதை வந்து லைட்டாக ஒரு கொதி வர்றது வரை வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, லைட்டாக வச்சுட்டு நம்ம பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். அப்படியே எடுத்து ஆமாம் அடுப்பில் வச்சிடலாம். தங்கச்சி அடுப்பில் வச்சுருவாங்க. அடுப்பு சூப்பராக பிடிச்சி நல்லா எப்படி எரியுது பாருங்கள். திகு 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 திகுன்னு எரியுது. இது வந்து கொஞ்சம் அடிப்பக்கம்னா சூடாயாச்சு. நீ இதை மாற்றி போடணும். கொஞ்சம் வந்தால் ரெண்டு பக்கமாக, ஆமாம் ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டுட்டு லைட்டாக வந்தால் போதும். அப்போ பஜ்ஜி சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு கொதி கூட, அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி லைட்டாக வெந்திருக்கணும். இந்த பாருங்கள் தண்ணி கொதிச்சிருக்குதா, இது மேலே ஒரு கொதி வெந்தால் போதும். அதை என்ன செய்யணும், இப்படி தண்ணி உதறிட்டு இதில் வச்சிடணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து இரும்பு சட்டி பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு வைக்க போகிறோம். தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்ன மியூசிக்கோட எண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம இப்போ பஜ்ஜி போடலாம். ஓ, நல்லா வெந்து மேலே வருது போட்டோன்னா. இது பக்குவமா? ஆமாம். சரி. நல்லா வெந்தாச்சு, எடுத்துடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இந்த நீள நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து அவிச்சிட்டு போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்குமே, அப்படி பண்ணலாமா? மிளகா மாதிரி நம்ம ஸ்லைஸாக லேசாக கனமாக வெட்டாமல் வெந்துடும். இப்போ பிரச்சனை இருக்காது. உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக இருக்கு. மாற்றி என்ன ஒன்று கலர் தான் இல்லை. கலர் நான் போடவே மாட்டேன். கலர் போடாமலே நல்ல டேஸ்டியாக காயப்பொடி வாசம், சில்லி பவுடரோட காரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெடி ஆயிடுச்சு, நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பஜ்ஜி போட்டாச்சு. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கேஸ் அடுப்பில் ஃப்ரை பண்ணி இப்படி சாப்பிட்றதுக்கும் மர அடுப்பில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அதை செய்து பாருங்கள். நல்லா ஹெவியாக சூடாக இருக்கும். கேஸ் அடுப்பை விட மர அடுப்பு.
இதை பார்க்குறவங்க, எங்கள் சேனலில் பார்க்குறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, நீங்கள் உங்களோட எண்ணங்களை வந்து கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு தெரிவிங்க. அடுத்த வீடியோ என்ன போடலாம், என்ன மாதிரியான சமையல் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். பொங்கி வரும். இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியோட தன்மை இதுதான். நல்ல தண்ணி இல்லாமல் கரெக்டாக பக்குவமான இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொஃப்னு வரும். இப்போ வந்து பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, எல்லாம் திருப்பி விட்டாச்சு. நம்ம இன்னும் எடுக்கலாம். அடுத்த பஜ்ஜி என்ன போடணும்? வெங்காய பஜ்ஜி எடுத்துடலாம். அடுத்தது வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜா, வெங்காய பஜ்ஜி. எங்கள் ஆயா பஜ்ஜி கூட நல்லா தான் இருக்கும். எங்கள் ஆயா வெங்காய பஜ்ஜி நல்லா சுடுவாங்க. இப்படி அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஏன்னா கொஞ்சம் அது வந்து எதுவாக நல்லா உதிர்ந்துடும். அழகாக பொறுமையாக எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா மாவு படுற மாதிரி வச்சு அப்படியே போட்டுருங்க. வெங்காய பஜ்ஜி நல்ல வாசனை வருது. எப்படி போட்டுருவோம்? அது மாதிரி ரிங்கு ரிங்காக கழண்டு வந்துடுது. அதை வந்ததெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் நினச்சி போட்டுருங்க, நல்லாயிருக்கும். இப்போ வெங்காய பஜ்ஜி ரவுண்ட் ரவுண்டாக உப்பிப்பாக வந்துருக்கு பாருங்க. ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இதை எடுத்துடலாம். வளையம் வளையமாக இருக்கு. வெயிட் பண்ணு. ஆஹா, என்ன மனம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு காரமான ஒரு போண்டா ரெடி பண்ணலாம். கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாமே போட்டு இந்த மண்சட்டியில் தட்டிட்டு சில்லி பவுடர், கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, காயப்பொடி, இதை தண்ணி இல்லாமல் முதல்ல இப்படி சேர்த்து விரவி விடணும். லைட்டாக வேணும் தண்ணி ஊற்றலாம், நிறைய ஊற்றக்கூடாது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை இப்படி உருண்டை பிடிச்சி மறுபடியும் ஒரு உருண்டை போட்டாச்சு. இது நல்லாயிருக்கும் டீ கூட சாப்பிட. இதை திருப்பி போட்டு கார போண்டா போண்டா வெந்தாச்சு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது வேகணும், வேகட்டும். இதுவும் வெந்தாச்சு. இப்போ எல்லா பஜ்ஜியும் நம்ம பொரித்து முடிச்சாச்சு. நீ சாப்பிட வேண்டிய வேலை தான் பாக்கி இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.